ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி எக்ஸாமில் கேட்டிருந்த மேக்ஸ் சம்மை தான் சால்வ் பண்ண போகிறோம். இஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 7x ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 11x ப்ளஸ் ஒன். இப்போது இங்கே கொடுத்துருக்குற இந்த டேர்மை யூஸ் பண்ணி எப்படி இதோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். இங்கே எங்கேயுமே வந்து டினாமினேட்டரில் எக்ஸ் இல்லை, அதனால் இதை கொஞ்சம் சின்னதாக அலைன் பண்ணணும். என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் கூட இங்கே இருக்கிற ஒன்னை பக்கத்தில் எழுத போகிறோம், தென் எக்ஸ் டேர்மை லாஸ்ட்டாக எழுத போகிறோம். அதே போல் டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் 11x. எப்படியாவது இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸை வர வைக்கணுன்றதுக்காக இந்த ஃபஸ்ட்டு 2 டேர்ம்லேருந்து மட்டும் எக்ஸை காமனாக வெளில எடுக்கிறோம். அப்படி எக்ஸை காமனாக வெளில எடுக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒரு டேர்மில் எக்ஸே இல்லை, ஆனாலும் நம்ம காமனாக வெளில எடுக்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸில் அதை வந்து நம்ம டினாமினேட்டரில் போட்டுக்கணும். ஓகே, இப்போ இந்த 1ல் எக்ஸுன்ற டேர்மே இல்லை, ஆனாலுமே நம்ம வந்து காமனாக வெளில எடுக்கணும் அப்படின்ற போது அந்த நம்பருக்கு கீழே டினாமினேட்டரில் நம்ம அந்த எக்ஸை எழுதணும். ப்ளஸ் 7x டிவைடட் பை இங்கேயும் அது போல் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸை வெளில எடுத்துட்டோன்னா எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 1ல் எக்ஸ் இல்லை, அதனால டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் போட்டது கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணோன்னா நீங்கள் மறுபடியும் இந்த எக்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது யூ வில் பி கெட்டிங் பேக் த சேம் டேர்ம். ஓகேவா? இப்போது அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸோட வேல்யூ 1 ப்ளஸ் 7x டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 11x. இப்போ இங்கே எல்லாமே எக்ஸு காமனாக இருக்குது இல்லையா, அதனால் எக்ஸை நம்ம காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் 7 டிவைடட் பை எக்ஸ் இன்ட்டு 1 ப்ளஸ் 11 அப்படின்னு இருக்கும். எக்ஸ் கேன்சல் பண்ணிடலாம். 1 ப்ளஸ் 7 வில் பி 8, 11 ப்ளஸ் 1 வில் பி 12. இதை நம்ம 4 டேபிளில் கேன்சல் 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ 2/3 இஸ் த ரைட் ஆன்சர். Option 2, 2/3 is the right answer.